காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து விஜய் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போவாவது பேசணும்னு தோணுச்சு உங்கள் 2 பேருக்கும். வீட்டில் தாம்மா இருக்கான் போய் பாரு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவேரி போய் பார்க்குறாங்க. விஜய் வந்து உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு வந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்போவே வந்துட்டேன் அப்படின்றாரு. சரி வெண்ணிலா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வெண்ணிலா இப்போ பரவாயில்ல, டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழைய நினைவுகள் வரணும்னா வந்து அவளுக்கு நிறைய வந்து பழைய விஷயங்கள் பேசணுமா அவகிட்ட. அதனால தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சரிங்க வேறு அப்படின்னு சொன்னோன்னே வேறு அதுதான் வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வெண்ணிலாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற, என்னை பார்க்காம இருந்தேன், உனக்கு எப்படி இருக்குது, எதை பற்றியுமே அவர் கேட்கல. அதனால ரொம்ப கவலையாயிடுறாங்க நம்ம காவேரி. சரிங்க எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தூங்க போயிடுறாங்க. இங்கே வந்து விஜய் யோசிக்கிறாரு. என்ன இவ இவ்வளோ பொசிசிவாக இருக்கா, ஒய்ஃப்னா அப்படி தான் பொசிசிவாக இருப்பாங்களா, வெண்ணிலாவை பற்றி பேசுகிறோன்னா அவளுக்கு வந்து தாங்க முடியல, அதான் இப்படி பண்ணுறா, உண்மையிலே இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து காவேரி வந்து ரூமுக்கு வந்து பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இவர் என்ன 2 நாள் கழித்து என்னை பார்க்குறாரு, அப்போ கூட நீ எப்படி இருக்க, என்ன நிலைமையில் இருக்க, என்னை பார்க்காம இருந்து உனக்கு கஷ்டமாக இருந்ததா, நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, எதுவுமே கேட்கல. அதை விட்டுட்டு வெண்ணிலாவை பற்றியே பேசினாரு, வெண்ணிலாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் நான் எதுக்கு ஒய்ஃபாக இருக்கேன், நான் அவரோட ஒய்ஃப் தானே, என்னை பற்றி பேசணுன்னு ஒரு அக்கறை இருக்காது அந்த மனுஷனுக்கு, ஏன் இவர் இப்படி இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி பேசுகிற வரைக்கும், என்கிட்ட நல்ல மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் கேட்குற வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்து உரிமையாக எதுவுமே பேச மாட்டேன் விஜய், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டு மனசு கஷ்டத்தோடு படுத்துடுறாங்க. இங்கே விஜய் வராரு. காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வந்து என் ஒய்ஃப் உண்மையிலே தூங்கும்போது கூட அழகாக இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சறாரு. அடுத்து வந்து சரி என்னடி என்கிட்ட பேசாமே தூங்கிட்டா, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் காவேரி கிட்டே, ஏன் என்னால் பேசவே முடியல, நிறைய விஷயங்கள் பேசணும், இந்த 2 நாளாக காவேரி எப்படி இருந்தான்னு கேட்கணும், என்னென்னு தெரில, நான் எதுவுமே பேசாமல் விட்டுட்டேன், காவேரி வேறு தூங்கிட்டா, இப்போ எப்படி பேசுறது, இன்றைக்கி பேசின மாதிரி தான் நம்ம இப்போ எழுப்பி பேசலாமா, வேணாம் பாவம் போயிட்டு வந்தா அங்கேயும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும்ல, அதான் ரொம்ப டயர்டாகி தூங்குறா, எழுப்ப வேணாம் இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து படுத்து தூங்குறாரு. இங்கே வந்து அழுதுட்ருக்காங்க நம்ம சாரதா. அதை பார்த்துட்டு எல்லோரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கே, அந்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க அவங்க மாமியார்கிட்ட. இங்கே காவேரி வந்து காலையில் எழுந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, தேடி பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணு திறந்து பார்த்தோன்னே விஜய் காணோம். விஜய் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நேராக வந்து விஜய் வந்து வெளியே போயிருக்காரு. உடனே தாத்தா கிட்ட, தாத்தா விஜய் உடனே போயிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு. இல்லைம்மா ஜாக்கிங் தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனா. ஓ அப்படியா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரோன்னு நினச்சிட்டேன். சரிம்மா நேற்று பேசுனீங்களா இல்லையா அப்படின்னோடனே பேசினேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசுகிறேன்னு சொல்லி கூட முகத்தை இப்படி வச்சுருக்காளே, என்னாச்சு காவேரி, ரொம்ப டல்லாக இருக்கேம்மா, உடம்பு எதாவது சரியில்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேர் பிரச்சனை எப்போ தீரப்போகுது தெரியல, மனசை விட்டு பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் தாத்தா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்தாச்சா விஜய், வேறு ஏதாவது பேசி விடணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து வராங்க. உடனே வந்து இங்கே காஃபியெல்லாம் போட்டுட்ருக்காங்க நம்ம காவேரி. அதை பார்த்துட்டு என்ன விஜய்க்கா, விஜய் வந்து நேற்று வந்துட்டாரா அப்படின்னு. உனக்கு என்ன வந்தது, அவர் வந்தானா வரல, நான் உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. காவேரி ரொம்ப கோவமாக இருக்கப்பட்டிருக்கு. வெண்ணிலாவை தாங்கன்னு தாங்குறாரு, உன்னை கவனிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு கோவமா காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாரு ஒரு அளவு தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்துட்டு இருந்தேன், அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மேடம் வந்து கோவமாக இருக்கிறத பார்த்தா இன்னும் விஜய் வந்து சரியாக பேசுகிற போட்டிருக்கு, அதான் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. இப்படியே நம்ம கொஞ்ச நாளாகவே காவேரி கிட்ட பேசி பேசி விஜய் வெறுக்க வைக்கணும், 2 பேருக்குள்ளே பெரிய பிரச்சனை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குமரனை பார்க்குறாரு விஜய். தெரியுமா உங்களுக்கு, நான் செலெக்ஷன் ஆனதை இன்னும் கூட வீட்டில் சொல்லலை அப்படின்னு. என்ன நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க, முதல்ல சொல்லிவிடுங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. இல்லை பிரதர், வின் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதுக்காக இதெல்லாம் சொல்லாமல் இருப்பீங்களா, டிவியில் எப்போ வரும்னு தெரியல, டிவியில் வந்தோன்னே சொல்லலான் இருக்கேன். சரி அதுவும் நல்லது தான், ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுங்க பிரதர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. யோசிக்கிறாரு, இன்றைக்கி நம்ம எங்கேயும் போகக்கூடாது, காவேரி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா எங்கே தாத்தா காவேரி அப்படின்னா, காவேரி இப்போ தான் எங்கேயும் கிளம்பி போனா, என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். என்ன ஆச்சு காவேரிக்கு, ஏன் காலையில் கிளம்பி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.